ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேசணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன் இங்கிலீஷில் பேசுகிறவங்கள பார்த்தா சம்டைம்ஸ் கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும். நம்ம எப்போ அவங்கள மாதிரி பேசுகிறதுன்னு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் யோசிப்போம். நம்ம இப்படி ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதுமா? அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தானே நம்மளும் பெட்டராக பேச முடியும். ஆக்ஷன்ஸ்னு சொன்ன உடனே நிறைய கொஷின்ஸ் இப்போ உங்கள் மைண்டில் வந்திருக்கணுமே. சரி, பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறதா, இல்லை ஆன்லைன் கோர்சஸ் ஏதாவது பண்ணணுமா? அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே ஃப்ரீயாக இவ்வளோ வீடியோஸ் இருக்கே, அதில் ஏதாவது ஒன்றை பார்த்து நம்ம ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாமா? இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா இதில் நீங்கள் எதை பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே எப்போ தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியும். பேச ஸ்டார்ட் பண்ணணுமா? இதை கேட்ட உடனே உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் வந்தது என்ன? நான் யார்கிட்ட போய் பேசுகிறது? நான் பேசினா எல்லோரும் சிரிப்பாங்களே, இது தானே உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஒரு டைம் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா போல்டாக நமக்கு இருக்க கவலையெல்லாம் எதுவும் இருக்காது. அவங்க சிரித்தா நமக்கு என்னங்க? இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஐ வில் இம்ப்ரூவ் யோர் இங்கிலீஷ்னு போட்டிருப்பேன். ஆமாங்க, அது உண்மை தான். இந்த 9 மந்த்ஸில் நான் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பட் அது என்னால் தனியாக பண்ண முடியாது. நீங்களும் என்னோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும். இந்த 9 மந்தில் என் கூட சேர்ந்து உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரெடினா கமெண்டில் ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நான் டெலகிராமில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் அதில் தான் கம்யூனிகேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பேசுகிறதுக்கு பார்ட்னர் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையே இல்லை. குரூப்னு சொன்ன உடனே இது பெய்டாக இருக்கும், நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன்லாம் நினைக்காதீங்க. இது 100% ஃப்ரீ தான். இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் பேசுகிறக்கு ஆள் இல்லைங்கிற கவலையை விடுங்க. நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கான அடையாளமாக நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இப்போ தரேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்க ரெக்கார்டர் ஆன் பண்ணி உங்களோட நேம், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, கரண்ட்லி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் போக முக்கியமான விஷயம், எதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் பேசி பழகணுன்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி இல்லைன்னா கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, இந்த ரீசனை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. ஒருவேளை இது சேஃபாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை அதில் ஹைட் பண்ணிவிட்டு அனுப்புங்க. இன்னமும் தயங்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால் கடைசி வரைக்கும் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியாமையே போயிடும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த 9 மந்த்ஸ் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. நான் கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராசஸை முடித்து கம்ப்ளீட் பண்ணி அந்த குரூப்பில் அனுப்புங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் கேரண்டி.